ஹலோ ஆல் வணக்கம், வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. இந்த vlog உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எப்போ எடுத்தது அப்படின்ட்டு. நம்ம லாஸ்ட் வீக்கா இல்லை அடுத்த முன்னாடி வீக்கான்னு தெரியல, எப்போயோ. ஆனால் சண்டே தான் அன்றைக்கி வந்து நாங்கள் குலதெய்வம் கோவில் போயிருந்தோம்ல, திருப்பதி போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான், லாங் வீடியோ இது. இதை பற்றி ஷார்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அன்றைக்கி காலையிலே கிளம்பியாச்சு, முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு, இப்படிலாம் கிளம்புறோம், இத்தனை மணிக்கு போகிறோம், இத்தனை மணிக்கு போயிட்டு வரோம் அப்படி இப்படின்ற மாதிரி கிளம்பியாச்சு. சடனாக நாங்கள் சண்டே போகிறோம் அப்படின்னா சாட்டர்டே வந்துட்டு மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், மேபி அவங்களும் வராங்க போல கூட, அதனால தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க போல அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்களும் வர மாதிரி தான் இருந்தது, காலையில் வரைக்கும் போகலாம், நானும் வரேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கிளம்பி வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நான் வந்துட்டு சப்பாத்தி செஞ்சு கொண்டு போகலாம், தக்காளி தொக்கு செஞ்சு கொண்டு போகலாம், லெமன் சாதம் செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்னு நிறைய பிளான் வச்சுருந்தேன். ஆனால் என்னால் பண்ண முடியல, அன்றைக்கி நிறைய கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தது டே, அதனால் பண்ண முடியல. அப்படியே கிளம்பியாச்சு, ஹோட்டலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் எழுந்திரிச்சு 5-5:30 மணிக்காக போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த பசங்க தூங்குறாங்க தூங்கிட்டே இருந்தாங்க, எந்திரிக்கவும் மாட்டாங்க. நம்ம ரொம்ப அடித்து ஒரு மாதிரி அவங்கள தூக்கத்திலேயே அழுது கூட்டிகிட்டு போனோம்னு நினச்சிக்கோங்களேன், அந்த டே ஃபுல்லாகவே நம்மளை அணைச்சிட்டே இருப்பாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், ஓகே மெதுவாக அவங்கள வந்துட்டு எழுப்போம், சிரிச்சிட்டே எழுப்போம், அப்போ தான் அந்த டேவே அவங்க வந்துட்டு சிரிச்சிட்டே இருப்பாங்க, நம்மளை அணைத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவாக நானும் அவங்க அப்பாவும் சேர்ந்து மெதுவாக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் கிளம்பியாச்சு, அவரும் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பசங்களை எழுப்பிட்டு அவங்களுக்கு குளிக்க வச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கூட்டிகிட்டு போகவே கிட்டத்தட்ட 7:30 கிட்ட ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு போனதும் ஆப்போசிட்லேயே நம்ம ஏரியாவுக்கு நியர்பை வந்துட்டு ஒரு கருப்பட்டி இப்போ பெருசாக திறந்துருக்காங்க. அங்கே நிறைய எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. காலையில் மினி டிஃபன்லேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் எல்லாமே இருக்குது. எனக்கு அங்கே மினி டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசையாகவே இருந்தது. ஏன்னா நான் மினி டிஃபன் வந்துட்டு நானும் அவங்கள மட்டும் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா, ஐ மீன் பசங்க 2 பேரும் அம்மா வீட்டில் இருக்காங்க, நாங்கள் 2 பேர் மட்டும் வீட்டில் இருக்கோன்னா, இங்கே பக்கத்தில் பிருந்தாவன் ஒன்று இருக்குது, ஐப்பந்தாங்க டிபோ கிட்ட, அங்கே போயிட்டு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குங்க அந்த மினி டிஃபன். 120 150 சம்திங் ரேட்டில் இருக்கும். பொங்கல்லேருந்து காஃபி டீ இந்த மாதிரி நம்ம என்ன கேட்குறோமோ எல்லாமே வச்சு கொடுப்பாங்க. அது நல்லாயிருக்கும், நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நான் என்ன நினச்சேன், இங்கே போய் சாப்பிட்லாம் மினி டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பியாச்சு. லேட்டாக போகிறதுனால வடை இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு தோசை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. குதிரைவாடி அரிசியில் தோசை இருந்தது. வடை, தோசை, பொங்கல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மில்லட்டில் செஞ்சுருந்தாங்க. மில்லட்டாக இருக்கவே என்ன ஆச்சுன்னா, ரொம்ப ஒரு மாதிரி சாப்பிட முடியல, வயிறு ஃபுல்லான மாதிரி இருந்தது, யாராலையும் சாப்பிட முடியல. பசங்களுக்கு மட்டும் பிசைஞ்சு ஊட்டிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பாதி வச்சாச்சு அங்கேயே. அங்கே டிஃபன் கிளம்பிட்டு சரி ஓகே போகலாமா அப்படின்னு கிளம்புறோம். அப்போ வந்துட்டு அவங்க, இல்லை நான் வரலை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க மாமியார். ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பேசி பார்த்தாங்க. அவங்களும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. இல்லை நான் வரேன், இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய்ட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஹார்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 to 5 ஹார்ஸ் கரெக்டாக நம்ம திருப்பதி போய் சேர்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் தான் போவோம், திருப்பதி மேலே நாங்கள் போக மாட்டோம் எப்போவுமே. இது வந்துட்டு நம்ம குலதெய்வம் கோவில். 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸாவது இங்கே வந்துடணும் அப்படின்னு நான் ரொம்ப தீவிரமாக இருப்பேங்க. லாஸ்ட் டைம் ஜனவரி வந்தேன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வர முடியாமல் போயிடுச்சு. நிறைய தடங்கள் ஆகிட்டே இருக்கும், அது எப்படி ஏன்னே தெரியாது, பட் தடங்கள் ஆகிட்டே இருக்கும். அதையும் மீறி நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டே ஃபுல்லாகவே நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்பாகவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த திருச்செந்தூர் பத்மாவதி தாயார் கோவில். ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க. நான் ஆல்ரெடி நம்ம பூஜை வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம் இல்லையா, அவங்க தான் இவங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. நாங்கள் போனதும் கீழே தான், மேல் திருப்பதி போக மாட்டோம் எப்போவுமே, கீழே மட்டும்தான். ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போயிட்டு அங்கே பத்மாவதி தாயாரை வழிபட்டுட்டு, அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவும் இருந்தது, ஏன்னா ஸ்பெஷல் டேஸ் இல்லை இல்லையா, அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவும் இருந்தது. ஆனாலுமே நம்ம லைனில் நின்று ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட லைனில் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் உள்ளே போய்ட்டு தரிசனம் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஃபோனை நம்ம லாக்கரில் கொடுத்துடணும், ஃபோன் உள்ளே அலோடு கிடையாது. இன்கேஸ் நம்ம ஃபோன் கொண்டு போயிட்டாலுமே, தெரியாமல் கொண்டு போனாலுமே அங்கே மாட்டிக்கும், கண்டிப்பாக மாட்டிக்கும். பெட்டர் ஃபோனை எல்லாமே நம்ம வெளியிலேயே கொடுத்துட்டு போகிறது நல்லது. இப்போ உள்ளே என்ட்ரி ஆகும்போது எல்லாருக்கும் நாமம் போட்டு விட்டாச்சு, நான் போட்டு அவங்களும் போட்டாங்க, பாப்பாவும் போட்டாச்சு. இந்த பையன் மட்டும் கிருஷ்ணன் மட்டும் போடவே மாட்டேன்ட்டா, அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குமா அவருக்கு. அதனால் அதுக்கப்புறம் அவரும் நானும் திட்டிக்கிட்டி அவனுக்கும் போட்டு விட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியை போய் நல்லா பார்த்துருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தாங்க, செம்ம சூப்பராக இருப்பாங்கங்க. அவங்கக்கிட்ட போனாலே ஒரு மாதிரி ஒரு வைப் இருக்கும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, கோவிலுக்குள்ளெல்லாம் போங்க அங்கே நிறைய வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கோவில் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும். செம்ம அழகாக இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டே இருக்கலாம். பட் நம்மளை பார்க்க விட மாட்டாங்க, ஜர்கண்டின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் மீறி என்ன பண்ணுவேன், அவங்க பேசுறதை கூட காலைல வாங்க வேணாமான்னு பார்த்துட்டே தான் இருப்பேன். ஸோ கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து நியர்பையே ஹோட்டல் இருக்குது, அங்கேயே சாப்பிட்டாச்சு. நல்லா லஞ்ச் வந்துட்டு அங்கேயே சாப்பிட்டாச்சு. உள்ள கோவில் வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அந்த லட்டு செய்வாங்க,
லட்டு செய்கிற பச்சைக்கருப்பம் ஸ்மெல்லு வந்துட்டு அங்கே அடிச்சுட்டே இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த கோவில் போனாலே அங்கேருந்து வரவே மனசு வராது. அங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன், அங்கேயே சுற்றிட்டு இருப்பேன், ஏதாவது கடையில் வாங்கிட்டு இருப்பேன். ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே இருப்பாங்க, டைம் ஆகுது போனோமா அப்படின்ட்டு. எனக்கு வரவே மனசே வராது. அவ்வளோ அழகாக இருப்பாங்க சாமியாக இருக்கட்டும். அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். நிறைய கடைகள் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்துட்டு நான் நம்ம வீட்டுக்கு சின்ன படம் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். ஏன்னா பெருசு இருக்குது, இப்போ நம்ம புது பூஜை ரூமில் வந்துட்டு பெருசு வைக்க முடியாது இல்லையா, அதனால் அதை விட கொஞ்சம் சின்னதாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் சுங்குடி காட்டன் சாரீ நம்ம சேல் பண்ணுறோம் இல்லையா, காம்போ மாதிரி கொடுப்போம், காம்ப்ளிமெண்ட் கிஃப்ட் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் நான் வந்துட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த அண்ணனுடைய ஃபோன் நம்பர் வாங்க மறந்துட்டேன். ஏன்னா நிறைய பேர் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கேட்டிருந்தீங்க சேலுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு. நான் ஃபோன் நம்பர் வாங்க மறந்துட்டேன். கண்டிப்பாக நான் போகும்போது நான் உங்களுக்கு இது எப்படியாவது சேலுக்கு கொண்டு வரேன், ஓகேவா? நான் பார்க்குறேன் அவர்கிட்ட எப்படியான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. அவருக்கும் தெலுங்கு, எனக்கு தெலுங்கு தெரியாது, ஹஸ்பண்ட் தெலுங்கு பேசுவாங்க. ஓரளவுக்கு தான் அவங்களும் பேசுவாங்களா, அவர் பியூராக பேசுகிறாரு, நமக்கும் தெரிய மாட்டேங்குது. எப்படியே பேசி நம்ம வீட்டுக்கு ஒன்று அதுக்கப்புறம் சாரீக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறதுக்கு ஒரு 5 ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லாயிருக்குங்க. அங்கே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே அழகாக இருக்கும். பத்மாவதி தாயார் ஃபோட்டோ ஃப்ரேம் இன்னொரு மாடலில் வரும். ஆனால் இந்த மாடல் நான் காமிச்சது இல்லையா, அந்த மாடல் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க மஞ்சள் கோலம் அணைஞ்சிருப்பாங்களாமா, அந்த கோலம் தான் இது. அங்கே நிறைய கடைகளில் இந்த கோலம் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெருமாள் ஃபோட்டோ ஃப்ரேமும் பார்த்துருந்தேன். சரி, பெருமாள் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கார், திருப்பி எதுக்கு வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு திருப்பதி பெருமாளையே வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கூடவே பத்மாவதி தாயார் மட்டும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நிலவாசலில் வைக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கேஸ் மட்டும் போட்டுட்டு காருக்கு நம்ம சீனிவாச மங்காபுரம் அங்கே கிளம்பியாச்சு. நாங்கள் போகிற கோவிலே இந்த 2 கோவில் தாங்க. இந்த 2 கோவில் வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டின்னு சொல்லலாம். எங்களுக்கு வந்துட்டு ஒரு கனெக்டான கோவில். நாங்கள் எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, குலதெய்வ கோவில் வந்துட்டு எவ்வளோ ஒரு ப்ரெஷியஸான கோவில் அப்படின்ட்டு. நம்ம எந்த கோவில் குளம் எங்கே போனாலுமே நம்ம ஒரு நிமிஷத்தில் உயிர் தப்பிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம காப்பாற்றுறது தான் நம்மளுடைய குலதெய்வம். ஸோ யாருக்காகவும் எதுக்காகவும் விடக்கூடாது. நம்ம பிடிச்சிக்கிட்டோம், நம்மளை அவங்களை பிடிச்சாதான் அவங்க நமக்கு செய்கிறத செய்வாங்க. நம்ம எதுவுமே அவங்களுக்கு பண்ணாமல் என் குலதெய்வனை பார்க்கல, வரமாட்டேந்து, கூப்பிடல, எதுவும் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம அவங்க மேலே தப்பு சொல்லவே கூடாது. இருக்குது அந்த ஒரு வைப்ரேஷன் நமக்கு தேவை. நம்ம வழியாக வழிபட்ட கடவுளை நம்ம வழிபடுறது ரொம்ப முக்கியம். இன்னார் தான் குலதெய்வம், இவங்க தான் குலதெய்வம் அப்படின்னு தெரிஞ்சவங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணுவாங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. எனக்கு ஒரு ஐயர் சொன்னது என்னென்னா, இப்போது குலதெய்வம் தெரியாதவங்க முருகரையும், பெண் கடவுள் வேணும் அப்படின்னா ஆண் கடவுள் வேணும் அப்படின்னா முருகரை வழிபடுறது நல்லது. அதாவது முருகரை குலதெய்வமாக ஏற்றுக்கலாமா. ஆனால் பெண் கடவுள் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஒரு இஷ்டம் தான். பெண் கடவுள் வேணும் இல்லை ஆண் கடவுள் வேணும். பெண் கடவுள் வேணும்னா ராஜராஜேஸ்வரி அம்மன், அதாவது கரும்பு வச்சுருப்பாங்க இல்லையா கையில், காமாட்சி அம்மன், அவங்கள நீங்கள் வந்துட்டு குலதெய்வமாக ஏற்றுக்கலாம். ஸோ பெண் கடவுள்னா ராஜராஜேஸ்வரி காமாட்சி அம்மன், ஆண் கடவுள் வேணும்னா முருகர், 2 பேருமே நீங்கள் வந்துட்டு குலதெய்வமாக ஏற்றுக்கலாம். இந்த 2 பேருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய சிறப்பு என்னென்னா, எல்லா தெய்வங்களும் இவங்களுக்குள்ளே அடங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, குலதெய்வ வழிபாடு எவ்ரி ஃப்ரைடே நம்ம பண்ணுறது நல்லது. நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு இந்த பிடிமண் தேவதைன்னு வச்சுருப்பாங்க. அதாவது உருவமே இருக்காது, அவங்க குலதெய்வத்துக்கு உருவமே இருக்காது, செங்கல் மட்டும் இருக்கு இல்லையா, அந்த செங்கலை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அது எல்லாமே ஒரு விதமான நம்பிக்கை மட்டும்தான், ஓகேவா? இது பண்ணி ஆகணுன்றது கட்டாயம் எதுவுமே கிடையாது. நம்ம நம்பிக்கை, எனக்கு இது இருந்தால் இது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை, அந்த விஷயம் அதனால தான் நடக்குதுன்னு சொல்ல வரல. நம்ம நம்பிக்கையால் யூனிவர்ஸ்க்கு போது அது வந்துட்டு யூனிவர்ஸ் நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குது, அவ்வளோதான். செங்கலை வந்துட்டு வச்சு அதை கழுவி மஞ்சள்லாம் பூசி அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க. அது நம்ம குலதெய்வமாக ஏற்றுக்குவாங்க. இந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் மண் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா குலதெய்வ கோவிலில் ஒரு 1 ரூபியோ இல்லை ஒரு 5 ரூபியோ உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் சாமிக்கு காணிக்கையாக செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து மண் கொண்டு வரணும். ஏன்னா குலதெய்வ சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எது அர்த்தம் தெரியாது, பட் நம்ம வழக்கப்படி இது மாதிரி தான் பண்ணுவாங்க. அங்கே குலதெய்வ கோவிலேருந்து நீங்கள் எது கொண்டு வந்தாலுமே அவங்க சொத்து கொண்டு வந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது கொடுத்துட்டு தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மண்ணை கூட வீட்டில் வச்சு ஒரு கிண்ணத்தில் அந்த மண்ணை, குலதெய்வ கோவில் மண்ணை நல்லா ஒரு மஞ்சள் துணியில் போட்டு நல்லா கட்டி வச்சு பொட்டெல்லாம் வச்சு நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இது எல்லாமே நம்மளுடைய நம்பிக்கை மட்டும்தான், ஓகேவா? இன்னொன்று, குலதெய்வம் தெரியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக மாதத்தில் ஒரு தடவை போயிட்டு வாங்க. ரொம்ப லாங்லலாம் இருக்குது, எங்களால் ரொம்ப லாங் வந்துட்டு போக முடியாது, வேலைலாம் நிறைய இருக்கும் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. இல்லை அதுவும் முடியாது, ரொம்ப லாங்கில் இருக்குது, எங்களால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருஷத்தில் 2 தடவையாவது போயிட்டு வாங்க. அதாவது 6 months ஒன்ஸாவது கண்டிப்பாக போயிட்டு வாங்க. போயிட்டு வரணும். அங்கே சாமிக்கு செய்கிறது எல்லாமே நம்ம செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இது வந்துட்டு எதுக்காக நான் சொல்கிறேன்னா,
ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க இதை. பட் சிலர் வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாமே இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாமல் இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, என்கிட்ட எல்லாமே தான் இருக்குது, என்கிட்ட என்ன பணம் இருக்குது, பைசா இருக்குது, என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப் வந்துட்டு வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சண்டை சச்சரவு இருக்கும், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்பு இருக்காது, எப்போவுமே வீட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு நெகட்டிவ் வைப் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு கம்ப்ளீட்டாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்துடைய வாசம் நம்ம வீட்டுக்கு வரணும். எல்லாமே இருக்கிறது நல்லது தான். ஸோ இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னா குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. நல்லபடியாக சாமியை தரிசனம் பண்ணியாச்சுங்க, சூப்பராக இருந்தது. காலையில் கிளம்பணும். ஸோ திருச்செந்தூர் பத்மாவதி தாயார், சீனிவாச மங்காபுரம், அதுக்கப்புறம் பத்மாவதி தாயார் 2 பேருமே சூப்பராக சேவிச்சாச்சு. ஸோ இனி கரெக்டாக டைம் வந்துட்டு 5:45, 6 மணி ஆகுது. இப்போ கிளம்பணும் அப்படின்னா வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9:30 அந்த மாதிரி ஆகிடும். வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே தூங்க வேண்டியது தான். ஸோ கண்டிப்பாக இந்த vlog பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், ஓகேவா? பாய் சொல்லு. பாய் பாய் Bye bye. பாய். I got to sleep. பாய் பாய் Bye bye. பாய். Bye bye guys. சீனிவாச மங்காபுரம் அங்கே பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு, அவர் பேர் வந்துட்டு கல்யாண பெருமாள்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருப்பாருங்க. நம்ம திருப்பதியில் இருப்போம் இல்லையா, திருப்பதி மேலே போய்ட்டு சாமியை பார்த்து ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அந்த சாமியை கீழே இருக்கக்கூடிய இந்த சீனிவாச மங்காபுரத்தில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிட்டக்க பார்க்கலாம். அவ்வளோ கிட்டக்க நமக்கு தெரிவார். அப்படியே ஒரு ஆஜன பாகுவாக இருப்பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருப்பார். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், வாங்க, ஓகேவா? இன்னொன்று வந்துட்டு கிருஷவ் இப்போ என்ன தெரியுமா காமிச்சிருந்தான், அந்த மில்க் பிக்கிஸில் ஒருத்தருடைய இமேஜ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவங்க ஸ்கூலில் வேலம்மாளில் படித்தவரான் அவர், அந்த தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தான். நான் அங்கேயே கோவில்லையே பாய் பாய்லாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு, வண்டியிலே ஏறியாச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே பாட்டை போட்டு விட்டு நல்லா தூங்கிட்டு அப்படியே போக வேண்டியது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி க்ளவுடி வானம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மூடியாக இருந்தது. நல்ல ஒரு கிளைமேட்டு. ஸோ நல்ல ஒரு சூடாக மோமோஸ் சாப்பிட்லாம், ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாதி தூரம் வரும்போதே அங்கே தீபூஸும் சம்திங் ஒரு ஷாப் இருந்தது. அங்கே போயிட்டு நல்லா சுட வெஜ் மோமோஸ் ஒன்று, அதுக்கப்புறம் ஃப்ரைடு வெஜ் மோமோஸ்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அகைன் நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இப்படி தான் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் பிளான் பண்ணுவோங்க. இப்படி தான் ஒரு நாள் ஃபுல்லாக பிளான் பண்ணும்போது அந்த டேவுமே நல்லாயிருக்கும். நான் குட்டீஸு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் 4 பேர் மட்டும்தான் போவோம். அந்த டே ஃபுல்லாகவே சாப்பிடுவோம். இன்னொன்று என்னென்னா, ஏதாவது நம்ம லஞ்சு செஞ்சு கொண்டு போகும்போது எங்கேயாவது ஒரு மரத்தடியில் ஒரு டவலோ பெட்ஷீட்டோ பாயை விரித்து அங்கே உட்காந்து சாப்பிட்டு வந்துட்டு இன்னுமே அந்த மொமெண்ட்டை கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆக்கும் இல்லையா, அதுதான். பட் எனக்கு அன்றைக்கி டைம் இல்லைன்னா நான் செய்ய முடியாமல் போயிடுச்சு. வண்டியில் கொண்டு போயிட்டு அப்படியே போகும்போது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியும் பேக் பண்ணியே வாங்கியாச்சு அங்கேருந்து. மதியம் நான் வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிட்டேன். அவங்க தான் மீல்ஸ்லாம் சாப்பிட்டாங்களா. எனக்கு அவ்வளோவா மோமோஸ் பிடிக்காது, நான் சாப்பிடவும் மாட்டேன். பட் அங்கே வந்துட்டு அந்த சட்னியெல்லாம் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் பசங்களாம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி எச்சி விட ஆரம்பிச்சிருது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு தனியாக எனக்கு பிளேட்டில் வாங்கி அந்த சட்னி ப்ளஸ் அந்த மயோனஸ் இதெல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா 10 பீஸ் வந்துட்டு 50 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கிறிஸ்பி மோமோஸ், அது வந்துட்டு ஃப்ரைடு மோமோஸ், அது வந்து 10 பீஸ் 90 ரூபா என்னன்னு நினைக்கிறேன். அந்த சட்னி வந்துட்டு ரொம்ப ஸ்பைஸியாக நல்லா ஹாட்டாக சூப்பராக இருந்தது. அந்த மொமெண்ட்டுக்கும் க்ளவுடியான அந்த ஒரு கிளைமேட்டுக்கும் நல்ல சூடாக டீ காஃபி அதுக்கப்புறம் மோமோஸ்லாம் சாப்பிட்டுட்டு வண்டி ஏறினது தாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்தாச்சு. அந்த இசையின் ரகசியம் கலந்து மீதக்கும் இசையின் மகளை